ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த விலைக்காக நின்றோடு சோதரிக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காணிதலும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சனி ஞாயிறு எங்களோடு கூட இருந்தேன். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்தது. இரவெல்லாம் காக்க எங்களை நீர் உம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டீர். பகலெல்லாம் பாதுகாக்க உங்களுடைய தெய்வ தூதருக்கு கட்டளையிட்டீர். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கே எங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போனார்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுங்கள். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வ உள்ளவர் நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். நான் கர்த்தருடைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. அவர் என்னை குளிர் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, இந்த நாடும் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியின் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு வேதனை இல்லை. வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற அநேகருக்காக நன்றி செலுத்துகிற இன்னும் அநேகர் அந்த ஊழியத்தை தாங்க முடியாத கிருபையை தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை நாம் பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உண்மை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் ஆகாரை போல நிற்கிறேன். ஆகார் புருஷனால் கைவிடப்பட்ட நிலையில வனாந்தரத்தில் ஒரு நாள் கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். ஆகார் தம் பிள்ளையோடு கைவிடப்பட்ட பொழுது திரும்ப வனாந்தரத்திலே
ஆகாரை கர்த்தர் சந்தித்தார். அந்நாளை சந்தித்த ஆண்டவர் இன்று உன்னையும் சந்திக்க விரும்புகிறார். எசேக்கியாவை சந்தித்த ஆண்டவர் உங்களையும் சந்திக்க விரும்புகிறார். யோசுபாத்தை சந்தித்த ஆண்டவர், பர்த்திமேயை சந்தித்த ஆண்டவர், நார்த்தான்வேலை சந்தித்த ஆண்டவர், பவுலை சந்தித்த ஆண்டவர், குஷ்டரோகிகளை சந்தித்த ஆண்டவர், புயலையும் காற்றையும் சந்தித்து அமர்த்தினவர், பெற பண்ணுகிறவராகிய ஆண்டவர், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய ஆண்டவர், காணா ஒரு திருமணத்திலே கலந்து கொண்டு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த கல்யாணத்தை நிந்தையின்றி நடத்தி கொடுத்த ஆண்டவர் இன்று உங்களையும் அப்படியே நடத்துவார். கல்லறையிலே இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் கல்லறையின் நடுவே இருக்கிற நம்மை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இக்கட்டுகளிலே அரணான துணையாக இருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடா தெனுகாது என்று சொன்னவர். இந்த யாருக்காவது அற்புதம் வேணும்னு இந்த கைகளை உயர்த்துங்க, அல்லது நெஞ்சில் கையை வச்சு ஆண்டுகிறேன், இந்த நான் தான்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் இப்பொழுதே ஜெபித்து முடிக்கிற வினாடியே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மனதிலே சந்தேகம் வேண்டாம், மனதிலே துக்கம் வேண்டாம், உன் மனதிலே சஞ்சலம் வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? சிலர் பருமையில் இருக்கிறோம், சிலர் பண தேவையில் இருக்கிறோம், என்ன செய்வதென்று அறியாமல் தவிக்கிறோம், திகைக்கிறோம், வீடு இல்லாமல் இருக்கிறோம், தேர்ச்சி பெற முடியுமோ முடியாத என்ற கேள்வியிலே சில குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபையான பதில் என்ன? நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன குறை? உனக்கு ஒரு குறையும் இருக்காது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க புதுபலன் அடைவாங்க, கழுகுகளை போல ஷைனிங் ஸ்டார்ஸாக உள்ள வருவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் இந்த லெந்து நாட்களிலே உங்கள் அனைவரும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு கூட நேற்று சண்டேல ஒரு 3 ஆலயத்தில் இந்த 40 நாள் உபவாசத்தை குறித்து, மேன்மையை குறித்து, அதனுடைய ரிசல்ட்டை குறித்து நான் சொல்லி வந்தேன். இப்பொழுதும் கூட கடந்த வாரம் முழுவதும் 40 days உடைய ரிசல்ட்டை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் இந்த பைபிள் வாசிக்க ஒரு கிருபையான தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருப்பதே பெரிய கிருபை. நீங்கள் யாத்திராகவும் 1 18 முடித்திருப்பீங்க, யாத்திராகவும் 19 40 முடித்திருப்பீங்க, லேவியராகவும் 1 27 முடித்திருப்பீங்க. இப்போது நம்பர்ஸ் என்ன ஆகும்? 1 21 நீங்கள் எளிமையாக படித்து முடிக்கலாம். உங்கள் யூடியூப்பில் நிறைய பைபிள் போர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜெனசிஸ் அப்படின்னு டைப் பண்ணால், அல்லது லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் டைப் பண்ணால் போதும். அந்த 1 அந்த கடைசி அதிகாரம் முடிகிற வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதுவும் ஒரு முறை நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் கூட எளிமையாக முடித்து விடலாம். வயதானவங்க, படுத்து இருக்கிறவங்க, கண்களில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறவங்க, அல்லது டைம் இல்லாதவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, நீங்கள் எளிமையாக இதை முடிக்கலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. நிறைய பேர் முடித்ததாக எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் செய்யலை, உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக செய்கிறீங்க. நிச்சயமாகவே ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனை நடக்கும். ஏன்னா வேதம் ஒரு காலம் போய் சொல்லவே சொல்லாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இது உங்களுக்கு வேணும்னா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 82 இடங்கள், கிட்டத்தட்ட சுமாருன்னு சொல்லுவோம், அப்ராக்சிமேட்லி 82 பிளேசஸில் 40 அப்படின்ற இந்த நியூமரிக்கல் நம்பர் வருகிறது. இது பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் அந்த மாதிரி எந்த நம்பரும் அவ்வளவு ரிப்பீட்டடாக மோர் தென் 82 டைம்ஸ் வந்ததாக நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை இருக்கலாம், நீங்கள் அதை தேடி கண்டுபிடிங்க. 82 டைம்ஸ்
40 நாட்கள், 40 நபர்கள், 40 என்ற இலக்கம் நிறைய இடத்துல வருது. அதனால் இன்னைக்கு ஒரு 40 நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இயேசு சொன்ன கட்டளையை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். 40 நாள் முடிகிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 40 நாள் மாத்திரமல்ல உபவாசம், 21 நாட்கள் உண்டு. 21 நாட்கள் மாத்திரமல்ல, 3 நாட்கள் உண்டு. இன்னும் பல நம்பர்ஸில் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து, ஆவியானவர் சொல்லிக் கொடுத்து உங்களை ஜெபிக்க தூண்டுவாராக. இன்றைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை எடுக்க முடியலன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சது தான், மனசில் மட்டும் இந்த அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 Samuel chapter 17. 1 Samuel chapter 17. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். வந்து நிற்பான். இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை வந்தது. அதில் கோலியாத் என்பவன், அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறான். 2 பேருக்குள்ள ஏன் நம்ம மாண்டு போகணும்? அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பெலிஸ்தியன் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. கவனிங்க, 2 மலையும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத், நீங்கள் நிறைய பைபிள் ஸ்டடி பண்ணணும்னா, இப்போ நேரம் இல்லை உங்களுக்கு, ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறோம், அதனால் நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ண வேண்டாம். காத் ஊரானாகிய கோலியாத் அப்படின்னா என்ன பேர் அர்த்தம் மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பேரில் ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்தில் புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். நமக்கு பிரச்சனைலாம் நம்மை சூழ்ந்து இருக்கும். ஒன்று நம்ம அந்த பக்கம் நிற்போம், அல்லது இந்த பக்கம் நிற்போம். நடுவில் பெரிய மலை போல பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் கோலியாத் என்றவன் நடுவில் நின்றான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானும் ஆகும். 6 feet tall 1 ஜானும். அவன் தன் தலை மேலே வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்து நிறை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி. அந்த வெயிட் அதெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட். இது ஒரு மெசேஜாகவே நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம ஆவிக்குள்ளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பயங்கர பராக்கிரமசாலி நமக்கு எதிராக ஒருத்தன் இருக்கிறான். அவன் உயரமும் பயங்கரம், அவன் வெயிட் பயங்கரம், அவன் கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களாம் பயங்கரம். அவனை பார்த்தாலே பயந்து கலங்கி, வசனம் அப்படிதான் சொல்லுது, சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவன் என்ன செய்தான்னா, காலையில மாலையில 40 நாள் வந்து நிற்பான். வந்து சொல்லுவான், நீங்கள் யாராவது ஒருவன் என்கிட்ட வாங்க, ஏன் நான் செத்து போனா என் நாடு உங்களுக்கு அடிமை. உங்களில் ஒருவன் என்கிட்ட வந்து சண்டை போட்டு செத்து போனா நீங்கள் உங்கள் நாடு எங்களுக்கு அடிமை. இப்போ இந்த கான்செப்டை பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட் இது. நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப பலசாலியாக. அவனுடைய நோக்கமே நம்மை அடிமைப்படுத்துவது தான் அவனுடைய நோக்கம்.
அல்லது அந்த அந்த கோலியாத்துக்கு எதிராக நிற்பவனை அவன் கொலை செய்வான். ஒன்று அழிப்பான் அல்லது கொலை செய்வான். அது வேதம் நமக்கு சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றைக்கும் வரான். இன்னைக்கு நிறைய வாழ்க்கை அப்படிதான். பள்ளத்தாக்கிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பள்ளத்தாக்கு நடுவே நாம் நிற்கிறோம். பிரச்சனைகள் மத்தியிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மக்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, அவனே சொல்றான், பார்வோன், வனாந்தரம் அவர்களை அடைத்திருக்கிறது, நாம போனா அவங்களை எளிதில் பிடித்து கொள்ளலாம், 20 லட்சம் பேரை காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடுவே யோபு, பிரச்சனைகள் நடுவே யோசேப்பு, பிரச்சனைகள் நடுவே எசேக்கியா, வியாதிகள் நடுவே அன்னாள், குழந்தை இன்மை நடுவே ஆகா, வனாந்தரத்தின் நடுவே, இப்படி நான் பைபிள்ல பல எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிக்கொண்டே போக முடியும். எதிராளி ஒருவர் ஜெயந்த், ஆண்டவர் அவனை பற்றி ஒருவேளை வேதாகமத்துல இந்த பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது மலை அப்படின்னு சொல்லுவார். தீர்க்கதரிசி சொல்லுவான், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இது இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அப்போ நமக்கு விரோதமாய் நிற்கிறது எதுனா, ஒன்று பெரிய பர்வதம், அல்லது பெரிய மலை, அல்லது கடன், அல்லது வியாதி, அல்லது எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்யாணமாகாத ஒரு நிலைமை, நிந்தை, அவமானம், வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள். யார் ஜெயிக்கிறது, எப்படி ஜெயிப்பது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற பெரிய சவால். அதனால்தான் ஆண்டவர் கிருபையா இந்த 40 நாட்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். காலை மாலையில அவன் செய்த காரியத்தை நாம வேற விதமா செய்ய போறோம். எப்படி? காலையில ஜெபம், காலையில வேத வாசிப்பு, காலையில மாலையில வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம். ஆண்டவர் சொன்ன மாதிரியே நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க கொடுக்கும் பொழுது, நீங்க மற்றவர்களை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்டு நம்ம நடந்தோம்னா ஒரு ரட்சகர் வருவார். இங்க ஒருத்தன் சின்ன பையன், வாலிப பையன். இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்காக தான் பிரத்யேகமாக நான் பேச விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகள் உபவாசம் இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் 2-3 கிராம சபைகளுக்கு சென்ற பொழுது அவரிடத்துல இந்த காலிங்கை கொடுத்தேன், அழைப்பை கொடுத்தேன். யாரெல்லாம் இந்த 40 நாள் உபவாசம் இருக்க முடியும்? இப்பொழுது குறைந்தது 36 நாட்கள் தான் இருக்கும். மொத்தம் 44 நாட்களிலே நம்ம கொஞ்ச நாட்கள் கழித்து கொஞ்சம் 38 36 தான் நமக்கு இருக்கும். யாரெல்லாம் தானியேலை போல வாலிப வயதிலேயே நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும்? யாரெல்லாம் யோசேப்பை போல தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு விலகி, பாவத்திற்கு விலகி ஓட முடியும்? யாரெல்லாம் தாவீதை போல வைராக்கியமா இருக்கு? அவன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப நல்லா இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். அப்போது தாவீது தன்னண்டை நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்றான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முகாந்திரம் என்ற வார்த்தை பைபிள்ல சில இடங்களில் மாத்திரம்தான் இருக்கு. அதுக்கு அவங்க அண்ணன்லாம் ரொம்ப திட்டுறாங்க. அப்பாவின் சொற்ப ஆடுகளை நீ விட்டு வந்தியே, உனக்கு என்ன துணிகரம்? உன் இதயத்தின் அகங்காரத்தை நான் பார்க்கிறேன். மற்றவங்களாம் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க.
நம்ம உபவாசம் இருந்தா, வைராக்கியமா இருந்தா, தேவனுக்குள் இருந்தா, மற்றவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அகங்காரிகளாக இருப்போம், துணிகரமா இருப்போம், அல்லது ஒரு மாதிரி இருப்போம். அது அவங்களுடைய பார்வை. அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன கேள்வி கேட்கிறான். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி வேற ஒருத்தர்கிட்ட போய் பேசுறான். இப்போ சவுல் இடத்துல போறான். சவுல் இடத்துல போகும் பொழுது அவனை பார்த்தவனே சொல்றாரு, நீ ஒரு இளைஞன், உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், உமது அடியான் என்னுடைய தகப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையின் மேல் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானை ஆகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அப்புறம் பின்னாடி சொல்றான், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். என்ன வைராக்கியம் பாருங்களேன். பிரியமானவர்களே, நீங்க 40 நாள் படிச்சிருங்க, பைபிள்ல ஜெபம் பண்றங்க, உபவாசம் இருந்துருங்க, ஒரு வேலையாவது இருந்து பாருங்க, அல்லது இரவெல்லாம் இருந்து பாருங்க. நிச்சயமா உங்க 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 பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைராக்கியமாய் வைப்பார். இங்க இந்த வைராக்கியம் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கே, ஒரு சின்ன பையனுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்கும்னா, என் ஆண்டவர் கர்த்தாகி கர்த்தர் சேனைகளின் கர்த்தருக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். அதனாலதான் இந்த 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 வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் யோனா, 40 நாள் உபவாசம் நம்ம நோவா, அப்புறம் எஸ்தரு, அப்புறம் தானியேலு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் தாவீது. அப்புறம் தாவீது எந்த நேரத்தில் இருந்தால் நமக்கு தெரியாது, உபவாசம் இருந்திருக்கிறாரு. யார்? நம்ம எலியா. என்னோட முடிவெல்லாம் பாருங்க. இந்த முடியெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஒரு போஜனத்தின் பலனா 40 நாள் இரவும் பகலும் ஒரு பின்னும் பர்வதம் மட்டும் நான் ஓடினான், நடந்தே போனான். என்ன பலன் பாருங்க. ஒரு 40 days ஒரு உபவாசம். என்ன நான் ஒன்று சொல்றேன், நல்லா மனசுல ஏற்றிக்குவோம், அதை டெய்லி கூட சொல்றேன். ஆண்டவர் வைராக்கியம் உள்ளது. இந்த உபவாசத்தை நம்ம நியமித்துட்டு வேதத்தை தொடர்ந்து வாசித்துட்டு நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டா அவர் மனம் இறங்கி, அவரை மனம் இறங்க பண்ணுகிறது ஒரே ஒன்று. அது என்ன தெரியுமா? உபவாசம். அவரை எப்படியாவது பதிலளிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரே வழி உபவாசம் தான். எப்படியாவது ஆண்டவர் உங்களுக்கு இம்மீடியட்டா பதில் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை ஹீல் பண்ணணும், உங்களை சுகமாக்கணும், உங்களை குணமாக்கணும், உங்களை அழிவுக்கு விலக்கி காக்கணும், உங்க தரித்திரத்தை மாற்றணும், உங்க சாபத்தை மாற்றணும், உங்க மேல இருக்கிற எரிச்சலின் ஆவியை போக்கணும், அல்லது பிசாசின் தந்திரங்களுக்கு உங்களை காப்பாற்றணும், பிசாசுகளை துரத்தணும், அல்லது பிசாசுகளை விரட்டணும், அல்லது மரண கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கணும். சில பேருக்கு இந்த பாதி வயசுல இறந்துருவாங்க. அப்படிலாம் இல்லாம நெடுநாளாய் வாழ்ந்திருக்க வேண்டும்னா நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு உபகரணம் உபவாச ஜெபம் தான். நான் அழுத்தி அழுத்தி ஆழமா சொல்றதுக்கு காரணம் இதுதான். இம்மட்டும் என்னை உயிரோடு வைத்ததற்கு காரணம் நான் கற்றுக்கொண்ட அந்த 40 நாள் உபவாசம் தான். இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் நான் கையில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் உபவாச ஜெபம், வேத வாசிப்பு, பிரசங்களை ஆயத்தப்படுத்துறது,
பாட்டு பாடுறது, செபிக்கிறது, ஆண்டவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது அதை கேட்டவனே அவர் மனது அப்படியே லேசா இலகி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, நம்ம குழந்தைங்க அல்லது நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நம்ம வாங்கி தரல, நம்மக்கிட்ட அதுக்கான போதிய நிதி இல்லை அல்லது விருப்பம் இல்லை, அது அல்ல அவசியம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க சாப்பிடாம, அல்லது ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நாம் செய்கிற முதல் வேலை, அவங்க என்ன கேட்டாங்களோ அது ஒருவேளை அவங்களுக்கு அது அவசியம் இல்லாமல் நமக்கு லாஸாக கூட இருக்கட்டும், அதை நம்ம செய்து முடிப்போம். மனுஷனே அப்படி செய்யும் பொழுது தேவன் அப்படி எப்படி இதை விட அதிகமாக அவர் செய்ய மாட்டாரா? இங்கே தாவீது அதனால் என்ன செய்தான் உங்களுக்கு தெரியும். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு வசனத்தை மாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று முதல்ல போய் அந்த 5 கூழாங்கல் எடுப்பான். அந்த 5 கூழாங்கலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எங்கேருந்து எடுக்கிறான்னு பாருங்க. தீவிரமாய் அந்த சேனைக்குள் எதிராக ஓடினான். இந்த கல்லை எடுப்பான்ல, அவர் கல்லை எடுத்து கவனில் வைத்து சுற்றி அந்த பெலிஸ்தின் நெற்றியில் படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், ஒரு விசை நெற்றியில படும்னா பின்னாடி தான் விழுவாங்க, பின்னாடி மண்டை தான் அடிப்படும், பாடி அப்படியே பின்னாடி தான் விழுவாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, அப்படி முகம் மேலே இருக்கும்படியாக விழுந்து கிடப்பான். ஆனால் இங்கே முகம் குப்புற அவன் விழுந்தான். அப்போ விசை, அவனை அடித்த விசை, அவனை கொன்ற விதம், அது கொன்றது தாவீதின் கையில் இருந்த கல் என்று நீங்க நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அவனுக்குள் இருந்த அந்த வைராக்கியமான கடவுள்தான் அவன் பிடரிலே அடித்து அவனை அங்கே தள்ளி அவனை முகம் குப்புற விழுந்து மடிய வைத்தான். உடனே ஓடி போனான். அவன் பட்டயத்தை எடுத்தான், அந்த உரையில உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்போது இஸ்ரவேல் எல்லாம் யூத மனுஷர் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாயி மீன் வழியிலும் காத்து பட்டணத்தும் எக்ரோன் பட்டணத்திலும் மட்டும் பெலிஸ்தர் வெற்றென்று விழுந்தார்கள். அப்புறம் தாவீதின் புகழ் ஓங்கிற்று. என்ன சொன்னாங்க பாருங்க, ஒரு இளைஞன் அவன் சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க 18ஆம் அதிகாரத்துல, சிறிகள் ஆடி பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று முறையே பாடினார்கள். தாவீது கொண்டது 16,000 என்று முறையே பாடினார்கள். அவனை சிங்காசனத்துல கொண்டு வந்தது என்ன தெரியுமா? கோலியாத்தை கொண்டார். அதற்கு மிக அடிப்படையாக அந்த ஒரு 40 நாள் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது இருந்தது. 40 நாளின் முடிவில் ஆண்டவர் ஒரு இளைஞனை வைத்து அந்த தேசத்திற்கு ஒரு மீட்பை கொடுப்பாருன்னா, உங்களுக்காக இந்த ஆண்டவர் வந்து 40 நாள் முடிவில் உங்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பெலிஸ்தனை கொண்டு போவது அதிக நிச்சயம். உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வெற்றி வைப்பது அதிக நிச்சயம். உங்க அழிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது அதிக நிச்சயம். ஏனென்றால் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்த தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து. சிங்கங்களின் வாயை கிழித்து போட்டவன் தாவீது, கரடியின் வாயை கிழித்து போட்டவன் தாவீது.
அவை எல்லாவற்றுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், தாவீதின் குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க வெயிட் பண்ணுங்க. 40 days முடிவில் உங்களை ராஜாக்களாக்க, உங்களை ஆசாரியர்களாக்க, உங்களை பெரியவர்களாக்க, உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை சிங்காசனத்தில் வைக்க என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். சும்மாலாம் இல்லை, நான் சும்மாலாம் சொல்றதே கிடையாது. நீங்க 40 நாள் இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இன்னைக்கு உலகம் எங்கும் இந்த நாட்கள்ல மக்கள் ஆவலாய் இந்த உபவாசத்திலே இருக்கிறாங்க. நாமும் காலையிலிருந்து நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். நிறைய பேர். நான் சொல்றேன், 40 நாள் முடிவில் கோலியாத் விழுந்தான் என்ற செய்தி உங்கள் காதுகள் கேட்கும். பெலிஸ்தேயர்கள் விழுந்தார்கள் என்ற செய்தி உங்கள் காதுகள் கேட்கும். இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் என்ற கேள்விப்பட்டு உங்கள் மனசு பூரிப்பா, பயமும் திகிலும் உங்களை விட்டு ஓடிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை உயர்த்துகிறவரும் அவர் தான், உங்களை மேன்மைப்படுத்துகிறவரும் அவர் தான். எஸ்தரை ராஜாத்தியாய மாற்றினதும் அவர் தான். யோசேப்பை உயர்த்தி அழகு பார்த்தது அவர் தான். தானியேலை 3 ஸ்தானங்களில் உயர்த்தி கவர்னராக்கினது அவர் தான். உங்கள் பிள்ளைகளை உங்களே உயர்த்துவது அதிக நிச்சயம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும்னா, கோலியாத் விழுனா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கையை உயர்த்துங்க. 40 நாள் காலையும் மாலையும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 40ஆவது முடிவில் எங்கள் தாவீதின் குமாரனாகி கிறிஸ்து எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்கள் தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் ஆண்டுடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க, இந்த வேதத்தை முடிக்க சொல்லுங்க. வேதத்தை முடிக்கிற நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் அற்புதம், கிஃப்ட், ரிவார்டு காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த காலை ஜெபத்தை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் இயன்றதை சப்போர்ட் பண்ணி இதை இன்னும் விரிவாக்க, இன்னும் அநேக ஊர்களுக்கு, உலகத்திற்கு எடுத்து செல்ல நீங்களும் நாமளும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சி எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.